ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் கடல் சீற்றம் காரணமாக அலைகளில் சிக்கி சேதமடைந்த நாட்டு படகுகளை மீட்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். விவரங்கள். நிச்சயமா இந்த தெற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாறி தமிழகத்தை நோக்கி நகர்வதால் அதன் எதிரொலியாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் இன்று காலை முதல் கடல் வழக்கத்திற்கு மாறாக சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்று காலையில் கடல் சீற்றத்தை ஒப்பிடுகையில் தற்போது அதிகரித்து காணப்படுகிறது. நேரம் செல்ல செல்ல அந்த காற்றின் வேகமும் கடல் சீற்றமும் அதிகரித்து வருவதை நம்மால் காண முடிகிறது. இந்த கடல் சீற்றம் காரணமாக பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாட்டு படகுகள் இந்த கடல் அலையின் வேகத்தால் மோதி அந்த படகுகள் சேதமடைந்துள்ளது. அந்த படகுகளை மீனவர்கள் மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல் விசைப்படகுகளும் ஒன்றோடு ஒன்று மோதாமல் இருப்பதற்காக இடைவெளி விட்டு படகுகளை நங்கூரமிட்டு நிறுத்தி வருகின்றனர். மேலும் இந்த கடல் சீற்றம் காரணமாக கடல் அலைகள் அங்க இருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவர் மீது மோதி சுமார் 3 அடி உயரத்திற்கு எழுந்து வருகிறது. அதே போல் தங்கச்சிமடம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலும் கடல் சீற்றம் அதிகரித்துள்ளது. இதனால் அப்பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டதுடன் இந்த கடல் சீற்றம் காரணமாக கடல் அலைகள் சுமார் 2 அடி மீட்டருக்கு மேல் உயர்ந்து வருவதை நம்மால் காண முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த கடல் காற்றானது அதிகரித்து வருவதை நம்மால் உணர முடிகிறது. பாம்பன் மட்டுமல்லாமல் தங்கச்சிமடம், ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதியிலும் கடல் சீற்றத்துடனே காணப்பட்டு வருகிறது. இதனால் பாம்பன் பகுதியில் சூறைக்காற்று வீசி வருவதால் சாலைகளில் நடக்கக்கூடிய பாதசாரிகள் மற்றும் அங்கு வாகனங்களை இயக்கக்கூடியவர்கள் கடும் சிரமத்திற்கு மத்தியில் வாகனங்களை இயக்கி வருகின்றனர். பாம்பன் பகுதியில் தொடர்ந்து காலையை ஒப்பிடுகையில் தற்போது காற்றின் வேகமும் கடல் சீற்றமும் அதிகரித்து வருகிறது.